ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த பூமியிலே வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும், இல்லை தேவன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தது போல நானும் வாழ வேண்டும் அப்படின்னு விரும்பணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். அது என்னென்னா, எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை, நம்ம கையில் இருக்கிற வேதாகம புஸ்தகம், இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, பரிசுத்த ஆவியானவருடைய உதவி அல்லது அவருடைய அபிஷேகம் நம்மளுக்கு அவசியம். முதலாவது இந்த வார்த்தை எவ்வளோ முக்கியம்னு போன வாரமே பார்த்தோம். இந்த வார்த்தை இல்லைன்னா பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய மாட்டார். இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காத யாரிடமும் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு இருக்க முடியாது. அவர்களோடு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை செயல்பட முடியாது. ஏன்னா இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பரிசுத்த ஆவியானவரே எழுதி கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி போன வாரம் பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்க. இந்த வாரம் இன்னொன்று என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை குறித்து பாருங்கள், அநேகருக்கு ரொம்ப அவேர்னஸ் கிடையாது ஆக்சுவலாக. ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானோட நிறைவு ஒவ்வொருவருக்கும் உள்ள ஒரு பரிசு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் தருகிற பரிசு தான் இந்த பரிசுத்த ஆவியானவரும் அவருடைய அபிஷேகமும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் பெறணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ கூட கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் அவேர்னஸ் இருக்குது. கொஞ்சம் முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பெறணும்னா அது நம்மளுக்கெல்லாம் கிடைக்காதுங்க. அது பெரிய ஒரு ஊழியக்காரவங்களுக்கு அல்லது ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசிக்கு அல்லது ஒரு பெரிய இப்படிப்பட்ட ஆட்களுக்கு மாத்திரமே பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் என்ற அந்த அறிவு இருந்துச்சு பாருங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் எல்லாருக்குமானது என்ற அந்த ஒரு அறிவு இருக்கிறது. ஆனாலும் இன்னைக்கும் சில அறியாமை இருக்கிறது. அது என்னன்னா, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் பெறணும் அப்படின்னா பல காரியங்களை செய்யணும், பல கூட்டங்களுக்கு போகணும், பல அபிஷேகம், அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் பெறுகிறதற்காகவே கூட்டங்கள் நடத்துகிறாங்க. அந்த கூட்டத்துக்கு போகணும், இல்லை இந்த இடத்துக்கு போகணும், இந்த ஊழியக்காரர் நடத்துகிற மீட்டிங்க்கு போகணும், இல்லைனா 30 நாள் உபவாசம் போடணும், 21 நாள் உபவாசம் போடணும், 40 நாள் உபவாசம் போடணும். இப்படி பல காரியங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா செய்யுங்க, தாராளமாக செய்யுங்க. ஆனால் இதனால அபிஷேகம் பெற்றுக்கொள்கிறீங்களா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. இந்த காரியங்கள் என்ன பண்ணுது, இந்த மாதிரி போகிற மீட்டிங்கில் என்ன நடக்குதுன்னா, அது ஒரு அட்மாஸ்பியர் உங்களை என்ன பண்ணுதுன்னா தேவனை நோக்கி பார்க்க வைக்கிறது. இல்லைனா இந்த மாதிரி காரியங்களை எடுத்து அங்கே பிரசங்கம் பண்ணுவாங்க. கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானுடைய குறித்த வார்த்தைகள் அங்கே பிரசங்கிக்கப்படும். அதனால நீங்கள் என்ன பண்ண போடுறீங்கன்னா பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை பெற்றுக்கொள்கிறீங்களே தவிர, மற்றபடி அந்த இடத்துக்கு போகிறனாலையோ இல்லை அந்த அபிஷேக கூட்டத்துக்கு போகிறனாலையோ இல்லை 30 நாள் உபவாசம் போடுறதுனாலையோ 40 நாள் உபவாசம் போடுகிறதுனாலையோ நீங்கள் என்ன பண்ணலைன்னா பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலை. ஆனால் இந்த வேதம் பரிசுத்த ஆவியானுடைய பெற்றுக்கொள்ளுகிறதற்கு ஒரு 3 காரியங்களை சொல்லுது. அது என்ன அப்படின்னா, முதல் காரியம் என்னென்னா பாருங்கள், அறிவு. பரிசுத்த ஆவியானவரை குறித்த அறிவு. அது பொதுவாக பெந்தைகோஸ்தே சபைகளில் இருக்கிற எல்லார்ட்டையுமே கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும். ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க, ஆனால் பரிசுத்த ஆவியானவரை குறித்த எந்த செய்தியும் கேட்டிருக்க மாட்டாங்க. அவரை பற்றி யாருன்னே தெரியாத கிறிஸ்தவர்களும் இன்றைக்கு பூமியில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது, அதாவது பரிசுத்த ஆவியானவர் இருப்பார், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடைக்காது. அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 19 அதிகாரத்தில் எபேசு பட்டணத்துக்கு பவுல் வர்றாரு. பவுல் அங்கே சிலர் சந்திக்கிறாரு, ஒரு 12 பேர் அங்கே சந்திக்கிறாரு. சந்திச்சு என்ன பண்ணுறாருன்னா, அப்பா பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, பரிசுத்த ஆவியானவரா, அவர் யாருங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேள்வி கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் குறித்த அறிவு அவங்களுக்கு இல்லை. அவங்க யாரும் பரிசுத்த ஆவியானவர் குறித்த பிரசங்கத்தை அங்கே பண்ணலை. உடனே பாருங்க, பவுல் கேட்குறாரு, அப்போ நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னோடனே, நாங்கள் யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே பவுல் சொல்கிறாரு, இப்போ யோவான் ஸ்நானகனே சொன்னார், இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, எனக்கு பின்னாடி ஒருத்தர் வருவார்னு சொன்னேன் இல்லை அப்படின்னு சொல்லி யோவான் ஸ்நானகனே சொன்னார்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுக்குறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வர்றார். அடுத்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அல்லாமலும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தையும் அதே இடத்துல பெற்றுக்கொள்கிறத நம்ம பார்க்குறோம். அந்நிய பாஷை பேசுகிறாங்க, தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. எப்படி நடந்துச்சு? பவுல் எதுவும் சொல்லலை அவங்கள்ட்ட. நீங்கள் எப்போ பரிசுத்த ஆவியானை கொடுத்து நாங்கள் பிரசங்கம் பண்ணிட்டேன், இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 21 நாள் உபவாசம் பண்ணுங்கள், இல்லைன்னா ஆதி அப்போஸ்தலர்களே காத்திருந்தாங்க அந்த மாதிரி ஒரு 120 நாள் காத்திருங்க, இல்லை 40 நாள் காத்திருங்க, இல்லை 50 நாள் காத்திருங்க, இல்லைன்னா 21 நாள் 40 நாள் உபவாசம் போடுங்க, இல்லைன்னா நான் அடுத்து கொரிந்து பட்டணத்துக்கு போகிறேன், அங்கே ஒரு அபிஷேக கூட்டம் நடத்த போகிறேன், அந்த கூட்டத்துக்கு தவறாமல் கலந்துக்கோங்க. இப்படி எதுவுமே அவர் சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் தெரியுமா? தெரியும், இப்போ தான் விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், ஆமாம் விசுவாசிக்கிறோம். அவர் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு, பரிசுத்த ஆவியானவரும் கொடுக்கப்படுகிறார், அபிஷேகமும் கொடுக்கப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த 2-3 காரியங்கள் தான். ஒன்று என்னென்னா அவரை குறித்த அறிவு, அது எல்லாத்தையுமே பொதுவாக இருக்கும். இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக அதை குறித்த அறிவு வேண்டும். இன்னொன்று என்னென்னா அவரை குறித்த விசுவாசம், இயேசு கிறிஸ்துவின் மேலே உள்ள விசுவாசம். இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா வாஞ்சை அல்லது விருப்பம். ஸோ இந்த 2 காரியத்தையுமே இயேசு ஒரே இடத்துல சொல்லுகிறத பார்க்குறோம். இந்த விசுவாசமும் வாஞ்சையும் ஒரே இடத்துல இயேசு சொல்லுகிறார். யோவான் 7வது அதிகாரத்தில் பண்டிகையின் கடைசி நாளில் இயேசு பாருங்க நின்று கூப்பிடுறாரு,
ஒருவன் தாகமா இருந்தால் 37 வசனத்துல நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வரக்கடவன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தாகம் இருக்கணும், அந்த பரிசுத்த ஆவியானவர் வேண்டும், அவருடைய நிறைவு வேணும்ன்ற வாஞ்சை, தேர்ஸ்ட், ஒரு தாகம் பாருங்க இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். அதுக்கு அடுத்த வசனத்துல இயேசு சொல்கிறார், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்குள்ளே ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அப்ப விசுவாசம் வேணும், வாஞ்சை வேணும். யாரை குறித்து பேசுறாருன்னு நீங்க அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா 39 வசனத்துல போட்டிருக்குது, அவர்கள் அடைய போகிற ஆவியானவரை குறித்து அங்கே பேசுகிறார். அப்ப இந்த 3 காரியம் தான் முக்கியம். ஒண்ணு, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் சொந்தமானவர். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லாருக்குமானவர் தான் பரிசுத்த ஆவியானவர். யாரோ ஒருத்தருக்கு மாத்திரம் கிடையாது, யாரோ ஒரு ஸ்பெஷல் பர்சனுக்கு மாத்திரம் கிடையாது, இல்லை ஏதோ ஒரு பெரிய வரம் பெற்ற ஊழியக்காரருக்கு மாத்திரம் கிடையாது. ஒவ்வொரு விசுவாசிக்குமே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். அவர் கொடுக்கப்பட்டாலே அவருடைய பரிசு அல்லது தேவனுடைய ஈவு என்னன்னா அவருடைய அபிஷேகம். அது ஈஸியாக கிடைக்கும். ஒன்று செய்யணும், அவரை விசுவாசிக்கணும், வாஞ்சை வேணும். இந்த வேதம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா இந்த விருப்பத்திற்கு அவ்வளவு பெரிய ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார் தேவன். விருப்பம் அவ்வளவு முக்கியம் பாருங்க. இந்த விருப்பமும் விசுவாசமும் ரொம்ப முக்கியம். வெளிப்படுத்தல கூட நீங்க வாசிச்சீங்கன்னா, வெளிப்படுத்தல் 22:17 போட்டிருக்குது, விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை வாங்கி இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். இப்போ தேவன் சொல்லியிருக்கிறாரு, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். அந்த தாகம், ஒரு தேர்ஸ்ட் இருந்தால் போதும், அவர் மேலே விசுவாசம் இருந்தால் போதும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவருடைய அபிஷேகம் உங்களுக்கு பரிசாக கொடுக்கப்படும். ரொம்ப பிரயாசப்பட்டு பாருங்க, பல அவிசுவாசமான திங்கிங்கை உள்ளே வச்சிருக்காம, எனக்கெல்லாம் அபிஷேகம் கிடைக்குமா, எனக்கெல்லாம் நான் இப்படி இருந்தேன், இப்படி வாழ்ந்தேன், அப்படி இருந்தேன், எனக்கெல்லாம் அபிஷேகத்துக்கு தேவன் கொடுப்பாரா அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். என்ன சொல்லப்போனால், அபிஷேகம் உள்ளே வந்துருச்சுன்னா மற்ற காரியங்கள்லாம் ஓடி போயிருப்பாருங்க. பூமியில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க. நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை விரும்புங்கள், இயேசுவை விசுவாசிங்கள், அவருடைய நிறைவை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் நல்லவர். காட் பிளஸ் யூ.